சிக்கனம் என்ற வார்த்தைக்கு விடை தெரியாத மேஷராசி அன்பர்கள். இந்த சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மேஷத்துக்கு எல்லளவும் வராது. தாராள கை தலைமாட்டில் வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மேஷத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் உங்களுக்கு நினச்ச விஷயங்களை நடக்கிறதுக்கு ஒரு படி கண்டிப்பாக ஆண்டவன் உதவி பண்ண போகிறான். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மனசை கீறுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சுடுக்குன்னு பேசிடுவாங்க. அதையெல்லாம் இந்த வாரத்தில் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுங்க. அதுவும் குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை டக்குன்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது என்ன மாதிரி அப்படின்னா ஏளனமாக, உன்னாலலாம் ஒரு யூஸும் கிடையாதுயா, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அது லேடிஸாக இருந்தாலும் அப்படி தான். பெண்களாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணியில் இருக்கீங்க, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கீங்கனாலும் நீலாம் சும்மா பேசுகிற, சும்மா பேச்சு தான் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ரிப்ளே கொடுத்துடக்கூடாது இந்த வாரத்தில். ஏன்னா அவங்க அப்படி பார்க்குறதே நம்மளை உசுப்பேற்றுறது தான். இப்போ சண்டை வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க, நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்மளால் முடியலன்னு ஒத்துக்க வேண்டியதான். இந்த வாரம் என்னால் முடியாது, அடுத்த வாரம் பாரு அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஒரு சபதமாக எடுத்துக்குங்க. இந்த வாரம் சபதம் போட்டுக்கொள்ளக்கூடிய வாரம். முருகபெருமானுடைய அனுகிரகத்தில் நீங்கள் வரக்கூடிய வாரங்களில் அவங்க முகத்தில் கரிய பூச முடியும். ஸோ இந்த வாரத்தில் கப் சிப்புன்னு இருங்க. எக்காரணம் கொண்டு வாக்குவாதங்கள் வேண்டாம். உங்களுடைய உடல் நலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுவே போதுமானது. நல்லது நடக்கும்.